மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் மசால்சி போன்ற பணியிடங்களுக்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரெடியாக தயார் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஓஎன் மசால்சி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்டில் இப்போ தயாராக நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்ஹெச்சியோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் என்னன்னு பார்க்கலாம். 8th குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சான்றிதழ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இல்லை நான் 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ 10th வரைக்கான மார்க், அதாவது மார்க் ஷீட்ஸு எல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். இல்லை 12th-னா 12th வரைக்கும் மார்க் ஷீட்ஸு, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே வந்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிகிரி வரைக்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். தங்களுக்கு சான்று வாய்ப்பு வந்து குறைவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறுதி படிப்பு மற்றும் கடைசியாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, சில பேர் வந்து பிஎட் முடிச்சிருப்பீங்க, இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய டிசி வந்து ஒரிஜினல் டிசி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் வழி சான்றிதழ் பிஹெச்எம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுவுமே, முதல் தலைமுறை பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்ததை எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் டைப்பிங் முடிச்சிருப்பீங்க, இது கட்டாயம் கிடையாது. டைப்பிங் முடிச்சவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குனாக்கா அதுவுமே, கலப்பு திருமணம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆதரவற்ற விடோ கேட்டகரியில் வரீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும், கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எல்லாமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிஹெச்டி வாங்காத இருக்கீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கீங்க, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்காமல் இருந்தால் ஸோ வாங்கி கூடிய விரைவில் வச்சுக்கோங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தயாராக எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கூட எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பில்லிங்காக இருக்கீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட நேமே, நீங்கள் எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணி என்ன பதவிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஆஃபீஸர்ஸ்னால் மசால்சியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஓஏ அண்ட் மசால்சிக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நம்மளுடைய வேலை வழிகாட்டி சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போயிட்டுருக்கு ஆல்ரெடி. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, வில்லிங்காக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் பற்றியான விவரங்களை நீங்களே இப்போ தயாராகிக்கலாம் நீங்களும். ஸோ வீடியோவை மறக்காமல் தெரிஞ்சுங்க. யாராவது ஓஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்க, மசால்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.